சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 2025-26ஆம் நிதியாண்டில் தமிழ்நாடு வேளாண் துறைக்கு மொத்தம் ரூபாய் 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடானது செய்யப்பட்டுள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் நிகழ்வு மொத்தம் 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பட்ஜெட்டை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பொது இடங்களில் LED திரைகள் மூலம் காலை 9:30 மணி முதல் வேளாண் பட்ஜெட் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வேளாண் பட்ஜெட் உரையை தொடங்கிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், இந்திய அளவில் வேளாண் துறையில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாகவும், உழவர் வாழ்வில் நிதிநிலை அறிக்கை வளர்ச்சியை கூட்டும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 1,631 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் துறை அமைச்சர் கூறினார்.